வெல்கம் டு ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கட்டில், கதவு மற்றும் ஜன்னலில் இருக்கக்கூடிய அழுக்கு மற்றும் தூசிகளெல்லாம் நீக்கி எப்படி புதுசு மாதிரி எப்படியே ஆக்குறது பளபளன்னு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு எங்கள் வீட்டு கட்டில் தான். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது இது அழுக்கே தெரியல. நம்ம கிட்ட கொஞ்சம் உத்து கவனித்தோம்னா அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழுக்கு சேர சேர பார்த்திங்கன்னா அதோட இந்த பாலிஷ்னஸ்லாம் போய் பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஈஸியாக க்ளீன் பண்ணி பாலிஷ் போட்ட மாதிரி புதுசு மாதிரி ஆக்க போகிறோம். இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதில் இந்த தேங்காய் எண்ணெயை தொட்டுட்டு இப்போ நம்ம அந்த பூ வேலைப்பாடு, இந்த இடுக்கு, அந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் தேய்க்கும் போது நமக்கு வசதியாக இருக்கும். அந்த இடுக்கில் உள்ள அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வரும். மற்றபடி நம்ம துணி வச்சு நார்மலாக சில பேர் துணி வச்சு துடைப்பாங்க, சில பேர் அதுவும் துடைக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் வச்சு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடுக்கில் உள்ள அழுக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம க்ளீன் பண்ணி இந்த ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே புதுசு மாதிரியே சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் இந்த கொஞ்சம் மெயினான இடத்துல இருக்கிறவங்க, இந்த பஸ்ஸு கார்லாம் போயிட்டே இருக்கிற அந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா கதவு, ஜன்னல், இந்த கட்டில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூசி படிஞ்சு 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 இந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி அழுக்காயிடும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸு அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கூட நமக்கு பாலிஷ்டாக நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் முன்னே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வீட்டில் அடுப்பு எரிக்கிறாங்க, அந்த சுடு தண்ணிக்கெலாம் அடுப்பு எரிப்பாங்க, அந்த மாதிரி புகைப்பட்டாலோ அல்லது ஹோட்டல் கடைக்கு பக்கத்துலலாம் இருந்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரிலாம் ஆகும். தூசி படியும், பயங்கரமாக தூசி படியும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம வீடு அருகால் இந்த கதவுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி வைப்பாங்க மேக்ஸிமம். அந்த மாதிரி நல்ல எவ்வளோ தான் காஸ்ட்லியாக நம்ம பார்த்து பார்த்து வாங்கி வச்சாலும் அதை நம்ம க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தோம்னா மட்டும்தான் அது ஒரு அவுட்லுக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பராக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். மற்றபடி அப்படியே ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு நம்ம புதுசாக இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருப்போம். ஆனால் கொஞ்சம் அழுக்கு அடைஞ்சிடுச்சு அப்படின்னா ஆமாம் இப்போ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஸோ நம்ம அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம்னா இடுக்கில் உள்ள அழுக்கெல்லாம் நமக்கு வெளியில் வந்துட்டு அது நல்லா ஒரு அவுட்லுக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ப்ரஷ்ஷு இல்லை எப்படின்னா சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ்ஷு. இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சுட்டு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் க்ளீன் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு அது டூத் ப்ரஷ்ஷில் இருந்துச்சுன்னா அதில் கூட பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபுல் கட்டிலையும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கதவு, கட்டில், ஜன்னல், இந்த வேலைப்பாடு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாத்தையும் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக நனைச்சிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தொடணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி அதில் தேங்காய் எண்ணெய் போட்டு தேய்ச்சிருக்கோம் இல்லையா, அதில் வெறும் காட்டன் துணியால் மட்டும் நம்ம தொடச்சிக்கலாம். நான் சும்மா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த துணியாலே நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் மீதி இருக்கிறது கூட நமக்கு வந்துடும். இப்போ நான் தொடச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த உட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ரௌனு ரெண்டும் கலந்தது, அதனால் இது அழுக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் தொடச்சதுக்கப்புறம் இதில் இந்த உட்டில் இருக்கிற அழுக்கு மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. பாருங்கள் செம்ம அழுக்காக இருக்குது. அதே மாதிரி இப்போ மழைக்காலம்லாம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா கட்டில், இந்த மாதிரி கதவுலாம் கூட பார்த்திங்கன்னா பூசணம் வர மாதிரி பூசணம் பூத்து இந்த மாதிரி அழுக்கழுக்காக ஒரு மாதிரி ஒரு அழகாகவே இருக்காது பார்க்க. அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக் செமையாக இருக்கும், உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த கதவு, கட்டில் எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ க்ளீனாக இருக்குது, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்றதுக்கும் இப்போ எப்படி இருக்குன்றதுக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணி நேரத்தில் நமக்கு நல்லா காஞ்சிடும், ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் அழுக்கும் நமக்கு படியாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல புதுசு மாதிரி பளபளன்னு சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.